தற்போதைக்கு சசிகலா தரப்புக்கு 2 பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஒன்று, பெங்களூர் ஜெயிலில் அவங்க விதிமுறைகளை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஜெயிலில் ஒரு கைதி இருக்காங்க அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு தரம் ஒரே ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டு போகலாம். அப்போ மாதத்துக்கு 2 பேர் மட்டும்தான் சசிகலா அவர்களை சந்திச்சு இருக்கணும். காலையில் 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஒரு நாள் மட்டும்தான் அலவுட். ஆனால் இப்போது வரைக்கும் சசிகலா அவர்களை கிட்டத்தட்ட 31 நாட்களில் 19 பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக விவரங்கள் வெளில வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுற நடராஜன் தான் அதிக தரம் குற்றவாளியான மனைவி சசிகலாவை ஜெயிலில் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி வழக்கறிஞர்களும் சசிகலாவை அடிக்கடி ஜெயிலில் சந்தித்து பேசியிருக்காங்க. லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை, டிடிவி தினகரன், அதிமுக எம்எல்ஏக்கள் வளர்மதி, கோகுலேந்திரா, CR சரஸ்வதி இவங்களுமே சசிகலாவை சந்தித்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி மன்னார்குடியிலிருந்து சசிகலா உறவினர்கள் அப்படின்ற போர்வையில் நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்களாமா. ஸோ சசிகலாவுக்கு உடந்தையா இருக்கிற சிறை அதிகாரிகள் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக காவல்துறை தலைவருக்கு குற்றவாளி இறந்து போனா என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அதே அளவில் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுத்திருந்தாங்க. கர்நாடக அரசோட மறு ஆய்வு மனு இருக்கு இல்லைங்களா, அதை சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிர்தவராய் அவங்களோட முன்னிலையில நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா எங்களோட உத்தரவுல மாறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு வழக்குல ஜெயலலிதாவுக்கு அபராதம் கிடையாது. அப்படி அவங்களுக்கு அபராதம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்துருந்துச்சுன்னா அவங்க சொத்துக்களை விற்று அந்த அபராதத்தை எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலை அரசுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஜெயலலிதாவோட சொத்துக்கள் சேஃப் அப்படின்றதாங்க விஷயம். இப்போ அந்த சொத்துக்கள் யாருக்கு போகுது? அண்ணன் மகன் தீபக் ஒரு பக்கம் இருக்காரு, அண்ணன் மகள் தீபா ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ இந்த சொத்துக்களை கைப்பற்றுறதுக்கு 4 தரப்பு போட்டி இருக்குன்னு சொல்லலாம். தீபக், தீபா, OPS தரப்பு அதிமுக, சசிகலா தரப்பு அதிமுக. பயங்கரமான ஒரு பேரம் பேச ஆரம்பிக்கலாம். சொத்துக்கள் வேணும்னு சொல்லி சொல்றாங்களா, இல்ல கட்சியில அதிகாரம் வேணும்னு சொல்லி சொல்றாங்களா, எந்த தரப்பு ஜெயிக்க போகுது, இதுவுமே ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுதுங்க. இன்னும் சொல்ல போனா சசிகலா தரப்புக்கு இது ஒரு பின்னடைவு அப்படின்னு கூட பார்க்கப்படுதுங்க. எல்லாம் இலவசம். கடைசிக்கு எங்க வந்துட்டான்? பொண்டாட்டி இலவசம். இலவச பொண்டாட்டி. ஜெயலலிதாவுக்கு 68வது பிறந்த நாள், 68 திருமணம், 68 ஜோடி. எல்லாத்திலையும் ஸ்டிக்கர் ஓட்டினான். கடைசியா பொண்ணு மாப்பிள்ளை நெத்திலே ஓட்டிட்டான். பாவமா இருக்கு. இந்த பாவத்தை, இந்த கூட பிறந்த பாவத்துக்கு இப்படி ஒரு மானங்கட்ட இனத்துல பிறந்துட்டமாடான்னு